வணக்கம் மாஸ்டர் டெக் நேயர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது ராகு கேது அச்சுக்கள். ராகு பரணி ஒன்னாம் பாதத்திலும் பரணி மூன்றாம் பாதத்திலும் கேது துலாம் விசாகம் ஒன்றாம் பாதத்திலும் இருக்கக்கூடிய அமைப்புல எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். சோ முன்னே நாம தொடர்ச்சியா சொல்றது சரராசி அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில மாற்றம் மூலமாக தான் முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு. ஸோ நீங்க ஒரு வேலையில இருந்தோ அல்லது ஒரு இடத்துல இருந்து மாறுறீங்க, அடிக்கடி இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும்போது ஒரு 3-4 இடமாற்றத்துக்கு அப்புறம் தான் ஒரு நிலைத்தன்மையை கொடுக்கும். ஸோ ஒரே இடத்துல நிலைச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்காம கொஞ்சம் நகர்ந்து போகும்போது வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணும்போது பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ நகர்ந்தால் தீர்வு வெற்றி அப்படிங்கக்கூடிய அமைப்பு. இதுல ராகு மூன்றாம் பாதம், துலாம் கேது விசாகம் ஒன்றாம் பாதம் அப்படிங்கிற அமைப்பு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ராகு பரணி மூன்றாம் பாதம் அப்படிங்கிறது உள்ளுணர்வு நிலை அப்படிங்கிறதுனால தீவிரமான ஆசை அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அது சக்தியாக இருக்கும். அதே நேரத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அந்த தீவிரமான ஆசை அப்படிங்கிறது அனுபவமாகவும் செயலாகவும் பொறுப்பாகவும் கடமையாகவும் சேர்ந்த ஒரு கலவையாக வெளிப்படும். இதனால மூணாம் பாதம் அப்படிங்கிறது வெளியில உள்ள அதிகமா செயல்படக்கூடியது. ஸோ மனக்குழப்பங்கள், மன தீர்வுகள், மன சஞ்சலங்கள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது. நான் ஏதோ பெருசா செய்யணும் அப்படிங்கக்கூடிய முந்துதலை கொடுக்கும். தெளிவில்லாத ஒரு முந்துதலை கொடுக்கும். அதே நேரத்துல கேது எதிர்ப்புறத்துல விசாகம் ஒன்றாம் பாதத்துல இருக்கிறதுனால உறவுகள் வெளிப்படையாக செயல்படும். ஸோ உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெளிப்படையாக இருக்கும். கேதுவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே உறவு சார்ந்து, நெட்வொர்க் சார்ந்து, நண்பர்கள் சார்ந்து வெளிப்படையாக இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் செயல்பாடுகள் பிழைகளையும் கொடுக்கும். துருவோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால எங்க நியாய தர்ம இலக்குகள் அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருந்தாலுமே கூட அந்த தெளிவு உறவுகளின் விஷயத்துல செயலாக வெளிப்படாம ஒரு டிஸ்டன்ஸை கொடுக்கும். அந்த தர்மம், இலக்கு, உண்மை அப்படிங்கிற அந்த ஸ்கேல்ல ஒரு டிஸ்டன்ஸையும் கொடுக்கும். அந்த ஸ்கேல்ல தான் நீங்க உறவுகளையும் இதையும் பார்ப்பீங்க. சோ அது உங்களுக்குள்ள ஒரு தெளிவையும் ஒரு பிறப்பித்தன்மையும் கொடுக்கக்கூடிய அமைப்பே இருக்கு இந்த கேதுவோட அமைப்பு. சோ உள்ள ராகு, வெளியே கேது அப்படிங்கிறதும் இந்த அமைப்பு. சோ நாம் முன்னேறணும் அப்படிங்கக்கூடிய உந்துதல் இருக்கக்கூடிய அதே நேரத்துல வெளியில உறவுகள் செயல் மொத்தத்துல தொடர்பின்மையும் அல்லது உந்து சக்தியாகவும் இருக்கும். சோ மனம் ஒரு பக்கம், செயல் இரண்டு திசையில போகக்கூடியது. உள்ள வேகம், வெளியே தூரம், தொடர்பு தன்மை அப்படிங்கிறதும் இதற்கான சரியான புள்ளியாக இருக்கும். வேலை அல்லது தொழில் வாழ்க்கை அப்படின்னு வரும்போது உங்களுடைய சுய உந்துதல் அமைப்பு தான் இது. சோ மற்றவங்களோட சேர்ந்து வேலை செய்யறது அப்படிங்கிறது இந்த அமைப்புல சிக்கலை கொடுக்கும். தொழில் ரீதியாகவும் சரி, பார்ட்னர்ஸாகவும் சரி, லைஃப் பார்ட்னராகவும் சரி, டீம் ஒர்க் அப்படிங்கிற அமைப்புல எல்லாத்துலயுமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அப்பப்போ வந்து போகக்கூடிய அமைப்பு தான். ஸோ தனியா முயற்சி பண்ணும்போது பெரிய வளர்ச்சிக்கு போதும், டீமா ஒர்க் பண்ணும்போது அதுவே தடைகளையும் தாமதத்தையும் உண்டாக்கி கொடுக்கும். ராகு பரணி மூணாம் பாதத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ஆம்பிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாகவும் அதிகமாகவும் இருக்கும். ஆனா அது சரியான டைரக்ஷன் தான். சரியான டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னா கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. இல்லைன்னா எஃபோர்ட் இருக்கும், நிலைத்தன்மை இல்லாம போகக்கூடிய அமைப்பு இருக்கு. இதே அமைப்பு தான் உங்களுடைய மேரேஜ் அல்லது உறவு சார்ந்த சிக்கலுக்குமே இருக்கும். ஆரம்பத்துல ஒரு அட்ராக்ஷன் அல்லது ஒரு இன்டென்சிட்டி அப்படிங்கக்கூடிய உள்ளுணர்வு, பற்றுதல் அதிகமாக இருக்கும். ஏன்னா துலாம் ராகுவோட ஆட்சியில இருக்கு. அதே நேரத்தில் கேது துலாம் ஆட்சியில செயல்படக்கூடியது. கேது விசாகம் ஒன்றாம் பாகத்துல இருக்கிறதுனால ஆக்ஷன் லெவல்ல, செயல்பாட்டு அளவுல நீங்க ஒரு தொடர்பின்மை அப்படிங்கக்கூடிய டிஸ்கனெக்ட் வரும். பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர்ஸ்குள்ள பிசிக்கலா இருக்கிறாங்க, எமோஷனலா இன்வால்மெண்ட் குறையுதோ அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தையும் உண்டாக்கி கொடுக்கும். ஸோ மெல்லமா டிஸ்டன்ஸ் உருவாகிடும். இது பிரேக் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் கூட கான்சியஸான எஃபோர்ட் அப்படிங்கிறது இரவு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். ஸோ கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். உறவுகள் வெளியில கண்டினியூவான எஃபோர்ட்டை போடக்கூடியதாக இருக்கு. பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல பார்க்கும்போது சுய முயற்சி அப்படிங்கிறது ரிஸ்க் எடுக்கக்கூடிய இடங்கள்லையும் வருமானத்தை கொடுக்கும். அதே நேரத்துல செலவுகளையும் இழுத்து விடக்கூடிய தன்மை இருக்கும்.
பரணி நட்சத்திரம் காரணமாக ஆசை, செலவு, அனுபவம் அப்படிங்கிற இந்த சைக்கிள் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யக்கூடிய இடம் இந்த பண விஷயத்துல. ஸோ சேவிங்ஸ் கொஞ்சம் நிலையா இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல கட்டுப்பாடு, சனியினுடைய கட்டுப்பாடு, சனி கொடுக்கக்கூடிய கட்டுப்பாடு. ஜாதகத்துல சனி எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடை பயன்படுத்தும் போது பணம் சேவிங்கா மாறும், இல்லைன்னா செலவா கரையத்தான் செய்யும். ராகு திசையில அப்படிங்கும் போது வெளி செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதீதமான வேகத்துல வளர்ச்சியும் அதிர்ச்சியும் கொடுக்கக்கூடியது. பெரிய லாபங்கள், சடன் சேஞ்சஸ் நடக்கும். கேது திசையில அப்படிங்கும் போது உறவுகள், நண்பர்கள் வட்டம், நெட்வொர்க் வகையில விலகல்களையும் வெளியில் போகக்கூடிய தன்மைகளையும் வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறத முயற்சி, முன்னேற்றம், உறவுகளில் இடைவெளி அப்படிங்கக்கூடிய சுழற்சியில இருக்கும் ராகுவோட தன்மையில இருந்துச்சுன்னா. சோ நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் பலம் அப்படிங்கிறது உங்களுடைய வெளிப்புற உத்வேகம் தானே தவிர உள்ள இருக்கக்கூடிய அமைப்பு கிடையாது. உங்களுடைய சவால் அப்படிங்கிறது உறவுகள் உருவாக்கும் டிஸ்டன்ஸ் நீங்க எவ்வளவு தூரம் சமநிலைப்படுத்தி போறீங்க அப்படிங்கிறது தான். சோ உங்க வாழ்க்கை முழுமை பெறக்கூடிய இடம் அப்படிங்கிறது கோபம், அவசர முடிவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் போது உறவுகள்ல பிசிக்கல் பிரசன்ஸ் மட்டும் இல்லாமல் எமோஷனல் இன்வால்மெண்ட்டையும் நீங்க வளர்த்திக்கணும். தெரிஞ்சுதான் போய் நிக்கணும், விட்டேத்திய உறவுகளோட பழகும் போது பிசிக்கல் பிரசன்ஸ் மட்டும் வச்சுக்கும் போது கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும். ஸோ சுய முயற்சிகளை நீங்க கொடுங்க. அதே நேரத்துல ஈகோவை, அகங்காரத்தை கொஞ்சம் மென்மைப்படுத்திக்கிங்க. நான் தானா அப்படிங்கிற கேள்வி வரும்போது இடங்கள்ல எல்லாம் நீங்க அடுத்தவங்களுடைய கோணத்திலையும் அதை பாருங்க. உங்களுடைய செல்ஃப் சுய அகங்காரம், அங்கீகாரத்தை தேடுவதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சோ உள்ள இருக்கும் தீயை சரியான திசையில கட்டுப்படுத்தி செயல்படுத்தும் போது வெளியிருக்கும் உறவுகளை நிறுத்து கொண்டு போவதுதான் உங்களுடைய முழுமையான வெற்றி. இதே அமைப்புல ராகு துலாம் ராசியில் விசாகம் 1ஆம் பாதத்திலும், கேது மேச ராசி பரணி 3ஆம் பாதத்திலும் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆப்போசிட் நிலைய இப்ப நாம பார்ப்போம். கேது 3ஆம் பாதம், கேது சொல்ல வந்ததையே மாத்திட்டேன். இந்த கேது பரணி 3ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சுக்கரனுடைய 3ஆம் பாதம் அப்படிங்கிறதுனால உள்ளுணர்வு அடுக்கு. நான் என்ன விரும்புறேன் அப்படிங்கிறத அப்பப்போ உங்களுக்கு குழப்பம் வந்து போகும். இதுதான் நான் விரும்புறேனா, என்னோட விருப்பம் இதுதானா அப்படிங்கிறத கடந்த கால ஆசைகள், அனுபவங்களால் நிறைந்திருப்பதனால அதே சேம் ஆசையில உள்ள திருப்தி இல்லாம கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு எதிர்ப்புறமா ராகு துலாம் விசாகம் 1ஆம் பாகத்துல இருக்கிறது குருவோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால வெளிப்படையான செயல்கள்ல நம்ம நியாய தர்மம் அப்படிங்கிறதையும், இலக்கு நோக்கம், கூட்டாண்மை, வளர்ச்சி இதெல்லாம் வெளியில நல்லா கிடைச்சுன்னு தெரியும். சோ உறவுகளை ஒரு இலக்கை அடையும் ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடிய அமைப்பையும் இருப்பார்கள். சோ காதல் அல்லது அந்த மாதிரியான கூட்டு உறவுகள் அப்படிங்கிறத இலக்கை அடையக்கூடிய ஒரு டூலாக பயன்படுத்துவார்கள். இவர்களுக்கு காதல் அப்படிங்கிறது வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சோ இந்த அமைப்புல வெளியில இலக்கு நோக்கி ஓட்டம், அதே நேரத்துல உள்ள தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடிய பேட்டர்ன். சோ உள்ள குழப்பத்தை கொடுக்கும். அதனால வெளியில நபர் போக்கஸ்டா இருந்தாலுமே கூட தான் போற பாதை சரிதானா அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங்கே அப்பப்ப வந்து போகக்கூடிய தன்மை. இந்த அமைப்பு தொழில எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது தொழில கூட்டாண்மை, பொதுமக்களோட இருக்கக்கூடிய பப்ளிக் டீலிங், கூட்டு தொழில், கன்சல்டிங் போன்ற துறைகள்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். ஆக விசாகம் என்பதனால ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு ஓடக்கூடிய வேலைகள் நல்லா பயணம் கொடுக்கும். அதே நேரத்துல கேது பரணி 3ஆம் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால தன்னுடைய பாதை, தன்னுடைய இலக்கு சரிதானா அப்படிங்கிறது இல்லாததுனால சில நேரங்கள்ல தொழில் மாற்றங்கள், திசை மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. ஸோ சரியான இலக்கை பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு செயல்படும் போது பெரிய நிலையை அடைய முடியும். இல்லைன்னா முயற்சிகள் முடிவுகள் சிரமப்படும். இதே அமைப்பு உறவுகள் அப்படிங்கக்கூடிய மேரேஜ் அப்படிங்கக்கூடிய அமைப்புல உறவு வரும், வளர்ச்சி தரும். ஆனால் அதில் ஒரு பர்பஸ் இருக்கும். ஒரு காதல் அல்லது கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு பர்பஸ்னாலதான் இருக்கும். ஸோ உண்மையான எமோஷனல் பாண்டிங் அப்படிங்கிறது அப்பப்ப மிஸ் ஆகக்கூடிய அமைப்புகளை கொடுது. ஒரு இலக்கு அல்லது தேவைக்காக ஒரு உறவுங்கிறத அமைச்சக்கூடிய அமைப்பாகவும், அல்லது திருமண உறவு அல்லது நட்பு அல்லது கூட்டாளிகள் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா
நான் பயன்படுத்தப்படுகிறேனா, நான் பயன்படுத்திக்கிறேனா அப்படிங்கிற ஒரு கில்ட்டி உணர்வை கொடுக்கும். ஸோ நேட்டிவ்க்கு உள்ள முழுமையான திருப்தி அப்படிங்கிறது உறவுகள்ல இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது குறைவாகத்தான் இருக்கும். ஸோ நீங்க பர்பஸ் அப்படிங்கிற இலக்கில் மட்டும் நீங்க உறவுகளை பார்க்காம கொஞ்சம் எமோஷனல் பாண்டிங்கையோட பார்க்கும்போது இது நல்ல விதமாக செயல்படும். பண விஷயத்துல பார்க்கும்போது இதே அமைப்பு பெரிய வாய்ப்புகளை தரும். விசாக ராகு நட்சத்திரம் காரணமாக கூட்டுத்தன்மை பிசினஸ் மூலமாக பெரிய வருமானம் கிடைக்கும். ஆனா ஆம்பிஷன், கோல்ஸ், கிரீடு, பேராசை அப்படிங்கிறது இருக்கும்போது உங்களுடைய முடிவுகள் ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடியதாக இருக்கும். பழனி 3ஆம் நட்சத்திரம் காரணமாக பணம் விஷயத்துல கொஞ்சம் இன்ட்யூஷன் கன்ஃபியூஷன் கொடுக்கும். இது போதுமா, இது தேவையா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கும் போது பணம் உங்கள் நிலையாக இருக்கும். இதனுடைய இறுதியாக நாம சொன்னது புதிய உறவுகள், புதிய வாய்ப்புகள், முன்னேற்றம் அப்படிங்கிறதாக இருந்தாலும் கூட கொஞ்சம் தேர்வு பண்ணும் போது யோசித்து செயல்படுவது நல்லது. கேது திசை அப்படிங்கிறது உள்ள குழப்பமும் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ ஒன்னு அடைஞ்சதுலேயும் சந்தேகம், மறுபடியும் மாற்றம் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த வாழ்க்கை சுழற்சியாக இருக்கும். ஸோ நீங்க உங்க வாழ்க்கையில உள்ள தெளிவு இல்லாத போதுதான் பிரச்சனைகளே வரும். ஸோ நீங்க எப்பயுமே இன்னும் ஒரு கிளாரிட்டி வச்சுக்க, உங்களுடைய இலக்கு, நோக்கம், பயணம், தேவை அப்படிங்கறத தெளிவா இருக்கும்போது நீங்க தெளிவா போகலாம். ஸோ நீங்க எந்த இலக்கை தேர்வு செய்கிறீர்கள், எதுல நீங்க தெளிவா இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது. ஸோ உங்கள் இலக்கை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய உறவுகளை, நண்பர்களை ஒரு கருவியாக அல்ல பொறுப்பாக பார்த்துக்க வேணும். அதுதான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான காரணமாகவும் புள்ளியாகவும் இருக்கும். ஸோ முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால உண்மையிலேயே எனக்கு தேவைதானா அப்படிங்கிறத கேட்டுட்டு முடிவு எடுத்தீங்கன்னா அது வெற்றியும் நன்மையும் கொடுக்கும். மன அமைதி இல்லாமல் அடையும் வெற்றி அப்படிங்கிறது நீடிக்காது. ஸோ மன அமைதி, மன தெளிவோட ஒரு செயலையோ ஒரு இலக்கையோ தீர்மானிச்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிங்க. சரியான இலக்கு உள்ள அமைதி, தெளிவு, இதுவே நிலையான வெற்றியை கொடுக்கும்.